Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமியும் அம்பாளும் 63 நாயன்மார்களுக்கு திருக்கைலாய காட்சி கொடுத்த சம்பவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை ஒட்டி சன்னதி முன் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாளில் ரிஷப வாகனத்தில் சுந்தரேஸ்வரர் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சித்திரை பெருவிழாவின் 6ஆம் நாளையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் சுந்தரேஸ்வரர் தங்க ரிஷப வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளி 4 மாசி வீதிகளில் மேளதாளங்கள் முழங்க பவனி வந்தனர். மாசி வீதிகளில் திரண்டிருந்த பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் உற்சவர்களை மனமுருக வழிபட்டனர். உற்சவர்களின் பவனியின் போது திடீர் மழை வரவேற்ற போது குடைபிடித்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் விளாங்குறிச்சியில் உள்ள அருள்மிகு மாகாளியம்மன் மற்றும் அருள்மிகு பிளாக் மாரியம்மன் திருக்கோவிலில் அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூச்சாட்டு திருக்கல்யாணம் மற்றும் பொங்கல் நோன்பு விழாவை முன்னிட்டு புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டதுடன் நடனமாடி மகிழ்ந்தனர்.